ஆதிசக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான கிளிநேர்களே நேர்களே, நான் ஒரு மகாபெரிவாளை பற்றி ஒரு குட்டி அனுபவம் சொல்கிறேன். தெய்வம் பேசுமா? கண்டிப்பாக பேசும். நாளைக்கு நடக்க போகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி நடக்க போகிறதா இருக்கட்டும், மனித ரூபத்தில் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுட்டே இருக்கும் நம்ம எல்லோரும். அதில் ஒரு குட்டி அனுபவம் என்ன அப்படின்னா, நம்ம மகாபெரிவா விசாகப்பட்டினத்துக்கிட்ட அனகாபலிங்கிற ஒரு ஊரில் வந்திருந்தார். அப்போ அங்கே பெரிய நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. பெரியவா கேட்குறா, இங்கே எங்கேயோ பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா, கஜானா மாமான்னு ஒரு மாமா பெரியவா சீடர் தான். அந்த மாமா பாடின்னு இருக்கார். அந்த மாமா பாடுவார்னு யாருக்குமே தெரியாது, பெரியவாளுக்கே தெரியாது. நாதகான ஷமா அப்படின்ட்டு பாடுறார். நிறைய பாட்டு பாடுறாரு. இப்போ பெரியவா நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சீடர்களை விட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு கூப்பிட்றாரு. இப்போ இந்த மாமா கிட்டக்க வரான். இந்த பெரியவா அப்படின்னு, நீ நல்லா பாடுறியே, நாளைக்கு ஒரு பாட்டு பாடு, இன்றைக்கி ஸ்ரீகர சமயத்தில் பாடு அப்படின்னு. சரி பாடுறார். இப்படி ஒரு 3 நாள் பாடுறார். ரொம்ப பெரியவா மனசு பூரிச்சு போச்சு. இப்போ பெரியவா ஸ்ரீசைலம், அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில், அங்கே போகிறேன். இங்கே பெரியவா பார்க்குறா, நீ 4 நாளாக இங்கே இருக்க, நீ எப்போ கிளம்பு அப்படிங்கிற. என்ன பெரியவா திடீர்னு இவர கிளம்புன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சீடருக்கு ஒன்றும் புரியல. கஜனமாக சரி பெரியவா சொன்னால் அப்படியே இல்லை, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். கிளம்பின்னு இருக்கிறப்ப அவர் 3 நாளில் இறந்துடுறார். எவ்வளோ ஒரு இது பாருங்களேன், பெரியவா அப்போ தெரிஞ்சிருக்கு பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா பேரும் காரணம் அறிந்து ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். பெரியவா தன் உயிர் பிரிய போகுதுன்னு தெரிஞ்சு, அந்த மாமாவோட உயிர் பிரிய போகுதுன்னு சொல்லி ஆற்றுல போட்டுன்னு சொல்லி கடவுள் அனுப்பிச்சு. கண்டிப்பாக நேர்களே, ஒவ்வொருத்தருக்கும் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் பக்க பலமாக இருப்பான் கடவுள். வழி அனுப்பிச்சு ஊருக்கு அனுப்பிச்சி வச்சு நல்ல ஒரு இதுவாக வழித்துணையாக இருந்திருக்கு. நமஸ்காரம்.